السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும், ஜும்ஆ உரையை செவிமடுத்து பலனடைய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திருவசனம் என்பது குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரானிலே இடம்பெறுகின்ற 86வது வசனத்தினுடைய துவக்க பகுதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திருவசனத்தினுடைய அந்த துவக்க பகுதியின் வாயிலாக கேள்வி எழுப்புகிறான். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருக்கு எப்படி நேர்வழி காட்டுவான். கஃபரு பஅத ஈமானிஹிம், அவர்கள் தம்முடைய ஈமானுக்கு பிறகு இறை நிராகரிப்பை தேர்வு செய்து கொண்டார்களே அந்த கூட்டத்தாருக்கு. யார் தம்முடைய ஈமானுக்கு பிறகு குஃபுரை இறை நிராகரிப்பை தேர்வு செய்தார்களோ அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான். நேர்வழிங்கிற அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் தருவான். அந்த நேர்வழியினுடைய முத்தாய்ப்பான முதல் அம்சம் என்பது ஈமான் தான். அந்த ஈமானை இறை நிராகரிப்பாக நாம மாற்றக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது அத்தியாயத்தினுடைய ஒரு ஆரம்ப வசனத்தின் வாயிலாக சொல்கிறான். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜீவித்திருந்த அந்த காலகட்டத்தையும் குறிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வழிமுறை நமக்கு முன்னால் இருக்கிறது அல்லவா. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு மத்தியில இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குறைஞ்சபட்சம் வழிமுறை என்பது உங்களுக்கு மத்தியில இருக்கிறது. லவ் யுதீஉக்கும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி லஅனித்தும், அல்லாஹ்வுடைய தூதர் பல காரியங்களிலே அவரை பின்பற்றுவதற்கு பதிலாக அவர் உங்களை பின்பற்றுவார்கள் என்றால் லஅனித்தும், நீங்கள் சிரமப்படக்கூடியவர்களாக மாற்றப்படுவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், ஈமானை இறை நம்பிக்கையை அல்லாஹ் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக ஆக்கியிருக்கிறான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமான் தான் உங்களுடைய உள்ளத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை விட அலங்காரம் என்பது நம்முடைய உள்ளத்திலே உள்ள ஈமான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கி இருக்கிறான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், யார் ஈமானை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை அலங்கரித்துக் கொண்டார்களோ அவர்களே நேர்வழியில் உள்ளவர்கள். ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா, அல்லாஹ்வுடைய ஃபضலும் அல்லாஹ்வுடைய பாக்கியமும் இதுதான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், யாருக்கு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நுட்பங்களை தெரிந்தவனாக இருக்கிறான். நுட்பங்களை அறிந்த இறைவன் நமக்கு ஈமானை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதைவிட பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. ஆக அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கையை, அந்த ஈமானை ஒருபோதும் நாம் கலங்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஒமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான், யார் ஈமானை குஃப்ராக மாற்றுகிறார்களோ, இறை நிராகரிப்பாக மாற்றுகிறார்களோ, ஃபகத் வல்ல ஸவாஅஸ் ஸபீல், அவர்கள் தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் நேர்வழியை விட்டு ரொம்ப தொலைவிலே இருக்கிறார்கள். وَمَنْ يَكْفُرْ بِالْإِيمَانِ فَقَدْ حَبِطَ عَمَلُهُ, யார் தம்முடைய ஈமானை குஃப்ராக மாற்றுகிறார்களோ,
குஃபரை ஏற்றுக்கொண்டு ஈமானை வெறுக்கிறார்களோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவர்களுடைய எல்லா காரியங்களும் அது எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடி பெருமானம் உள்ளதாக இருந்தாலும் சரி, வீணாகிவிடும். வௌலாயிக ஹுமுல் ஹாசிரூன், அவர்களே நஷ்டம் அடைந்தவர்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த நஷ்டத்திற்குரியவர்களாக, கை சேதத்திற்குரியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய ஈமான் விஷயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. அழைப்பு எப்படி? ஈமான் கொண்டவர்களே, காஃபிர்களே என்ற அழைப்பு இல்லை, வடிகேட்டிலே உள்ளவர்களே என்ற அழைப்பு இல்லை, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைத்து, ஆமினூ பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கள், வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்புங்கள், ஆமினு பில்லாஹி வ ருசுலிஹி, அவனுடைய தூதரை நம்புங்கள், வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி, தம்முடைய தூதர் மீது அல்லாஹ் இறக்கி கொடுத்திருக்கின்ற வேதத்தை நம்புங்கள், வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கப்ல், உங்களுக்கு முன் சென்ற அந்த மக்கள் மீது, அந்த மக்களுக்காக முன் சென்ற தூதர்கள் மீது எந்த வேதம் இறக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும் நம்புங்கள். வமை யக்ஃபுர் பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய வேதங்களையும் மறுமை நாளையும் நிராகரிக்கிறார்களோ ஃபகத் வல்ல வலாலம் பஈதா, அவர்கள் தொலைவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். தொலைவான வழிகேட்டுக்கு நாம போயிடக்கூடாது. நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மூமின்களே என்று அழைத்து சொல்கின்றான். ஆக ஈமான் கொண்ட மூமின்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் சரியா இருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சரிப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானுங்கிறோம், அது என்ன? ஈமான் என்பது இறை நம்பிக்கை. இறைவன் எதையெல்லாம் நம்புமாறு சொல்லி இருக்கிறானோ அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 6 அறிவிலே 5 அறிவை விட 6வது அறிவுக்கு நெருக்கமானதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 புலன்களை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான். பார்க்கக்கூடிய புலன், கேட்கக்கூடிய புலன், பேசக்கூடிய நாவுக்குரிய புலன், அதே விதமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய புலன், அந்த மாதிரி 6வது ஒரு அறிவை நமக்கு வழங்கி இருக்கிறான். நம்முடைய மூளையை கொண்டு, நம்முடைய புத்தியை கொண்டு, நம்முடைய சிந்தனையை கொண்டு நாம் எதை கண்டடைந்து கொள்கின்றோமோ அது. ஆக அல்லாஹ் எதையெல்லாம் நம்புமாறு நமக்கு சொல்லி இருக்கிறானோ அது நம்முடைய பார்வையை விட, நம்முடைய செவியை விட, நம்முடைய தோள்களை விட, நம்முடைய நாவை விட நம்முடைய மூளைக்கு நெருக்கமானதாக இருக்கிறது. எந்த இறை நம்பிக்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றானோ அந்த ஈமான் என்பதற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கும், ஹதீஸிலே ஆதாரம் இருக்கும். நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதிலே எந்த அசூசையும் இருக்காது, எந்த வெறுப்பும் இருக்காது. இப்படி இருக்குமோ, இதெல்லாம் சாத்தியமா என்ற அடிப்படையில் எந்த எதிர்வாதமும் இருக்காது, எதிர்கேள்விகள் இருக்காது. நம்முடைய உள்ளம் எதை கொண்டு திருப்தி கொள்கிறதோ, நம்முடைய உள்ளம் எதை கொண்டு அமைதி பெறுகிறதோ, எந்த நம்பிக்கைக்கு எந்த ஈமானுக்கு குர்ஆனிலே ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதோ, எது நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளதாக இருக்கிறதோ, எப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டாலும் அதற்கு திருப்திகரமான பதில்கள் எதிலே இருக்கிறதோ அதாங்க ஈமான். அந்த ஈமானுக்குள்ள எந்த குருட்டுத்தனமும் இருக்காது. அந்த ஈமானுக்கு நேர் எதிர்நிலையில உள்ள குஃப்ரு குஃப்ரு குஃப்ருன்னு அல்லாஹ் சொல்றானே, அல்லாவே இல்லை என்று மறுப்பது மட்டுமல்ல குஃப்ரு, மூடத்தனத்தை உள்ளே சேர்த்து கொள்றோம் பாருங்க. மூடத்தனமான காரியம். எதற்கு மூடத்தனமான நம்பிக்கை? எதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லை, எதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, எது நடைமுறைக்கு உகந்தது இல்லை, எதை சொன்னா மற்றவங்க சிரிப்பாங்களோ, எதை சொன்னால் மற்றவர்கள் கேள்வி எழுப்புவார்களோ, கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியான விதத்தில் பதில் இருக்காதோ, அவைகளெல்லாம் மூட நம்பிக்கைகள், அவைகளெல்லாம் மூடத்தனமான காரியங்கள். இந்த காரியங்களிலே மூழ்கி இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆரம்பத்திலே எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்களுக்கு பேரே என்ன? ஜாஹிலியா காலகட்டத்து மக்கள், அறியாமை காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள். அறியாமை என்று சொன்னால் மூடத்தனம் நிறைய அவர்களிடத்தில் இருந்தது, அறிவு கட்டத்தனம் அவர்களிடத்தில் இருந்தது, அறிவு கட்டத்தனமான நம்பிக்கைகள் அவர்களுடைய உள்ளங்களிலே குடிக்கொண்டிருந்தது. எதற்கு அவர்களிடத்தில் நிதர்சனமான வாழ்க்கையிலே பதில் இல்லையோ, எதை அவர்கள் நிரூபிக்க முடியாதோ
அப்படிப்பட்ட அந்த மூடத்தனமான காரியங்களும் நம்பிக்கைகளும் நிரம்ப நிரம்ப அவர்களிடத்தில் இருந்தது. அதற்கு எதிராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானிய பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். பிரச்சாரம் செய்றாங்க. எவ்வளோ 23 வருடங்கள் அந்த மக்களிடத்தில் உழைத்தார்கள். கடைசி இறுதி ஹஜ்ஜிலே போய் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே தூதராக இருந்து எதையெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ சாறு பிழிந்து கொடுத்தார்கள். நாம் அனைவரும் ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ்ஜு, அந்த விடை பெறக்கூடிய அந்த ஹஜ்ஜிலே இறுதி பேருரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றினார்கள் என்று நாம நிறைய அறிந்து வைத்திருக்கிறோமோ, கேள்விப்படுகின்றோமோ. அப்படிப்பட்ட அந்த இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடத்தினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய சாராம்சமாக சாறு பிழிந்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள், பெண்களுடைய உரிமைகளை சொன்னார்கள், ஆண்களுடைய கடமைகளை சொன்னார்கள், ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று அனைத்தையும் சாறு பிழிந்து சொன்னவர்கள். முக்கியத்துவப்படுத்தி மூடத்தனமான காரியங்களையும் மூடத்தனமான நம்பிக்கைகளையும் தகர்க்கக்கூடிய அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலகட்டத்தினுடைய ஒவ்வொரு காரியமும் செய்யணும்னா நம்பிக்கை இருந்தாதானே செய்வாங்க. காரியத்தையும் நம்பிக்கையையும் தஹத கதமைய மௌதூன், என்னுடைய இரு காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன், எடுத்துறாதீங்க, அதை நோக்கி நீங்கள் சென்று விடாதீர்கள். நம்முடைய காலுக்கு காலில் அணியக்கூடிய செருப்புக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அது கூட அந்த மூடத்தனமான காரியங்களுக்கு நம்பிக்கைகளுக்கு கிடையாது. எப்படி ஒரு சபைக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டிட்டு உள்ள வர்றோமோ, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை வெளியே கழட்டிட்டு உள்ள வர்றோமோ, அந்த மாதிரி மூடத்தனமான காரியங்களை எல்லாம் விட்டுட்டு ஈமானுக்குள்ள வாங்க. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள், அறகுறையா இருக்காதீங்க என்று தம்முடைய இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடத்தனமான நம்பிக்கைகளையும் காரியங்களையும் காலில் போட்டு புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். காலிலே அணியக்கூடிய காலணிக்கு உள்ள மதிப்பு மரியாதை கூட அவைகளுக்கு இல்லை என்று சொன்ன அந்த விஷயங்கள்ல பலதின் மீது ஈமான் கொண்ட மூமின்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்கள், அந்த இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அதை களைய வேண்டுமா இல்லையா? மூடத்தனமான எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நம்பிக்கைகள் இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல நாம் அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சஃபர் மாசம், அதை என்ன சொல்லுவாங்க? கெட்ட மாசம், தரித்திரம் பிடித்த மாசம், பீடை மாதம். நம்பிக்கை அதன் மீது நமக்கு ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட அது அப்படியே அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஓஞ்சி போன காரணத்தினால், அதுல நாம பின்தங்கி இருக்கிற காரணத்தினால எதிர்வாதங்கள் சொல்ல முடியாதவர்களாகவும் எங்கோ ஒரு விதத்துல கொஞ்சம் ஒருவேளை இருக்குமோ, அப்படி இல்லாம சொல்லிடுவாங்களோ என்ற அடிப்படையிலே செல்லக்கூடியதை நம்ம பார்க்கணும். ஆக அந்த மாதிரி பல மூடத்தனமான நம்பிக்கைகள் காரியங்கள்ல ஒன்று என்ன? இந்த சஃபரை பீடை மாதம் என்று கருதுகிறார்களே, அது காலத்தை, சஃபருங்கிறது என்ன? ஒரு காலத்துல வரக்கூடியது. சஃபருங்கிறது ஒரு மாசம், அது கால ஓட்டத்திலே வரக்கூடிய ஒரு மாதத்தினுடைய கணக்காக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த காலத்தை ஏசக்கூடியது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த ஜாஹிலியா காலகட்டத்து மக்களிடத்தில் இருந்தது. நல்ல காலம், கெட்ட காலம், வளர்ப்பிறைக்கு ஒன்று, தேய்பிறைக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே காலத்தை கொண்டு காரியங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்றைய காலகட்டத்து மக்களிடத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் அதை தான் தகர்த்தார்கள். காலத்திற்கு, நேரத்திற்கு, நாளுக்கு நல்லது கெட்டது செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது. இந்த காலத்தையும் நேரத்தையும் எவன் இயக்குகிறானோ அந்த அல்லாஹ்வுடைய கரத்திலேதான் அனைத்தும் செல்லுபடியாக கூடியதாக இருக்கிறது. எல்லா அதிகாரமும் அவனுடைய கரத்திலே இருக்கிறது. இந்த நம்பிக்கையை சரிப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆக காலம் நேரத்திற்கு அதிகாரம் கிடையாது,
காலத்தை நேரத்தை இயக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கரத்திலே தான் அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த இறை நம்பிக்கையில பரிபூர்ணமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், நம்முடைய இறை நம்பிக்கை தகர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கை, மூடத்தனம் கலந்து விட்ட இறை நம்பிக்கை, மூடத்தனமான காரியங்கள் சேர்ந்து விட்ட அந்த இறை நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் நமக்கு சிறிதளவு கூட பலன் அளிக்காது என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மூடத்தனம் கலந்து விட்ட அந்த இறை நம்பிக்கையை கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் ஈமானுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்கிறான் பாருங்க, ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறான் பாருங்க. அந்த நிம்மதியை தொலைத்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக சஃபர் மாசத்தை பீடை மாதம் என்று சொல்கிறார்கள். ஏங்க பீட மாசம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே தானே நோய்வாய்ப்பட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே நோய்வாய்ப்பட்டார்களோ அதன் காரணமாகவே அது ஒரு பீடை மாதம், தரித்திரம் பிடித்த மாதம் என்று நாம சொல்வோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்களே அந்த மாசத்தை எப்படி சொல்றது? நோய்வாய்ப்படுவதை விட மௌத்தா போறது தானே ரொம்ப துர்நிலை. இழப்பு பெரிய, அந்த இழப்பை நாம தாங்குறோம் பாருங்க, அதுதானே பெரிய பெரிய ஒரு பாரம். ஆக நோய்வாய்ப்படுவதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களே அது எந்த மாசம்? அதற்கு அடுத்து வரக்கூடிய ரபியுல் அவ்வல் மாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பிறந்தார்கள், எந்த பிறையிலே எந்த நாளில் பிறந்தார்கள்? திங்கள் கிழமை பிறந்தாங்க, அதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்கிறது. அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய எந்த நாளில் பிறந்தார்கள் ஆதாரம் கிடையாது. ரபியுல் அவ்வல் என்பதற்கும் பக்கவான ஆதாரம் கிடையாது. அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது பிறைதான் பிறப்பு என்று சொல்கிறார்களே அதற்கும் பக்கவான ஆதாரம் கிடையாது. ஒண்ணுக்கு மட்டும் பக்கவ ஆதாரம் இருக்கிறது. எது? நபிகள் நாயகம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே தான் மௌத்தா போனாங்க. ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது பிறையில தான் மௌத்தா போனாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சஃபர் மாசம் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் பீடை என்று சொன்னால், அப்ப ரபியுல் அவ்வல் மாசம் எப்படி? அது சிறப்பான மாசம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாசம், மௌலூத் ஓதுற மாசம். எத்தனை ஜோடனைகள், எத்தனை வர்ணனைகள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டதே துர்நிலை, அதற்காகவே அந்த மாசம் ஒரு துர்நிலை தரித்திரம் பிடித்த மாதம் என்று சொன்ன மௌத்தா போனாங்களே அது எப்படிங்க சிறப்புக்குரிய மாதமாக மாறிவிடும்? ஆக ஈமானுக்கும் மூடத்தனத்திற்கும் இதான் வேறுபாடு. ஈமான்ல இப்படி எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா திருப்திகரமான பதில் வரும். அதே விதமாக மூடத்தனத்தில் எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா சிரிப்பு தான் வரும். ஆக சிரிப்புக்குரியதாக நம்முடைய ஈமான் மாறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாசத்துல மட்டும்தான் நோய்வாய்ப்பட்டாங்களா? எந்த மாதத்தில் அவர்கள் இறந்து விட்டார்களோ, எந்த இதில் அவர்களுக்கு மரணம் சங்கமித்ததோ அந்த நோய் பெரியதாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சமயத்தில் மட்டும்தான் நோய் வந்ததா? அதை தவிர வேறு சமயங்கள்லாம் அவங்களுக்கு நோயே வரவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்தில் அவர்களுடைய தாடை உடைக்கப்பட்டது, அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தப்பட்டது, அது எந்த மாசம்? ஷவ்வால் மாசம் தானே. அப்ப ஷவ்வாலையும் பீடை பிடித்த மாதம் என்று நாம சொல்ல வருவோமா? சிந்திக்க வேண்டும். அதே விதமாக இப்படி சஃபர் மாசத்தை பீடை என்று சொல்கிறார்களே, அவர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்லயே பீடை இருக்குதுன்னு சொல்வான், குர்ஆனிலேயே பீடையுடைய நாள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று ஆதாரத்தை சொல்றாங்க. எங்கெங்க அல்லாஹ் சொல்றான்? ஆது கூட்டத்தார் அழித்தார்களே அது தரித்திரம் பிடித்த ஒரு நாளிலே தான் அல்லாஹ் அழித்ததாக சொல்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் 54வது அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் நம்ம ஓதுறோமே அந்த சூராவுக்கு முந்தைய சூரா, அந்த சூரத்துல் கமருலே வரக்கூடிய ஆரம்ப வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், கذبت عاد فكيف كان عذابي ونذر. ஆது கூட்டத்தார்கள் நிராகரித்தார்கள் தூதர்களை, அவர்களுக்கு என்னுடைய தண்டனை, என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கன்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். எப்படி அல்லாஹ் தண்டனையை கொடுத்தான்? இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் ஸர்ஸரன் ஃபீ யௌமி நஹ்ஸின் முஸ்தமிர். தொடர்ந்து வரக்கூடிய ஒரு துர்பாக்கியம் உள்ள ஒரு நாளிலே தான் கடுமையான ஒரு புயல் காற்றை கொண்டு அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அவர்கள் அழிக்கப்பட்டார்களே, தொடர்ந்து வரக்கூடிய நஹ்ஸுடைய ஒரு நாள், முசீபத் பிடிச்ச ஒரு நாளிலே என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப
ஒரு நாளுக்கு, ஒரு நேரத்திற்கு, ஒரு மாசத்திற்கு நஹ்ஸ் இருக்கிறது, பீடை இருக்கிறது என்பதற்கு குர்ஆன்லயே ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம் அவர்கள்ட்ட கேட்கிற கேள்வி, நஹ்ஸுடைய நாளிலே அழிக்கப்பட்டார்களே அவர்கள் யார்? ஆது கூட்டத்தார்கள், நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள். நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தார்கள் தானே அழிக்கப்பட்டாங்க. அந்த சமுதாயத்திற்கு தூதுத்துவத்தை எடுத்து சொன்ன ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அழிக்கப்பட்டார்களா? நல்லவர்கள் அழிக்கப்பட்டார்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, ஃபலம்மா ஜாஅ அம்ருனா, நம்முடைய கட்டளை, நம்முடைய தண்டனை வந்த சமயத்தில் நஜ்ஜைனா ஹூதன் வல்லதீன மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா, நம்முடைய அருளை கொண்டு ஹூதையும் அவருடன் இருந்த ஈமான் கொண்ட மூமின்களையும் நாம் காப்பாற்றினோம். வாஞ்சைனல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்ட மூமின்களையும் இறையச்சம் உள்ளவர்களையும் நாம் காப்பாற்றினோம். அப்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நஹ்ஸ் இல்லையே, நஹ்ஸுடைய நாள் இல்லையே. எந்த நாள்ல அழிக்கப்பட்டாங்களோ ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள். ஆது கூட்டத்தாருக்கு கெட்ட நாள், அதுல உள்ள இறை நிராகரிப்பாளர்களுக்கு கெட்ட நாள். அதே சமுதாயத்தை சேர்ந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்களே, அதே சமுதாயத்தை சேர்ந்த ஈமான் கொண்ட மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்களே. சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ஒரு பீடை, கெட்டது, இதெல்லாம் நாளை நேரத்தை பொறுத்து அல்ல, ஆட்களை பொறுத்து தான் இருக்கிறது. ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு மாதம் எனக்கு நல்லதா இருக்கலாம், அதே சமயம் உங்களுக்கு கெட்டதா இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று நல்லதாக இருக்கலாம், அந்த சமயம் எனக்கு கெட்டதாக இருக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குடும்பத்தாருக்கு அது நல்ல நாள், அதே காலகட்டத்தில் ஒரு குழந்தை இறக்கும், அது அந்த மக்களுக்கு கெட்ட நாள், அந்த மக்களுக்கு கெட்ட நேரம். சிந்திக்க வேண்டும். நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்தை கடந்து வர்றோம். முஹர்ரம் மாசத்துல ஆஷூராங்கிற ஒரு பெரிய பாக்கியமான நாளை அல்லாஹ் தருகிறான். ஆஷூராவுடைய தினத்துல என்ன நடந்தது? கடந்த காலகட்டங்களில் நாம் பேசி இருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அதே ஆஷூராவுடைய தினத்தில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். எந்த ஃபிரௌனுடைய அழிவிற்காக வானத்திலே பூமியில உள்ள யாருமே அழவில்லையோ அப்படிப்பட்ட கேடு கட்டவன் ஆஷூராவுடைய நாளிலே அழிக்கப்பட்டான். அது அவனுக்கு கெட்ட நாள், அவனுடைய படையை சேர்ந்தவர்களுக்கு கெட்ட நாள். அதே நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டார்களே, பனு இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டார்களே, அவர்களுக்கு அது நல்ல நாள் தானே? சிந்திக்க வேண்டும். பத்ர் களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை சந்தித்தார்கள். எதிரிகளிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான வெற்றியை மூமின் சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு வழங்கினான். அது அவர்களுக்கு, எதிரிகளுக்கு கெட்ட நாள். அதே சமயத்தில் அதே நாள், அதே நேரம் மூமின்களுக்கு நல்ல நாளாக இருந்தது. பத்ர்ல அல்லாஹ் இப்படி கொடுத்தான், உஹதுல அப்படியே கொஞ்சம் தலைகீழா மாறி போச்சு. உஹது களத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். ஆரம்பத்தில் பெரிய வெற்றி. சில நபி தோழர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்த காரணத்தினால் என்ன ஆச்சு? அந்த வெற்றிங்கிறது அப்படியே தோல்வியாக மாறுகிறது. எதிரிகள் பின்புறத்தில் இருந்து வந்து தாக்கி விட்டார்கள். கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள 70 நபி தோழர்களை முஸ்லிம் சமுதாயம் இழந்து விட்டது. ரசூலுல்லாவின் மீதே தாக்குதல். அந்த தாக்குதல் தொடுக்கப்பட்டது ரசூலுல்லாவுக்கு வலியை கொடுத்த நாள். எப்படி? ஆதாரம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உஹதுடைய வெற்றி அது அப்படியே தோல்வியாக மாறி ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை, சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்த இந்த பாதையில இதைவிட கடினமான நாள் ஏதாவது இருந்ததா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? எனக்கு இதைவிட கடினமான நாள் தாயிஃபுக்கு நான் போய் பிரச்சாரம் செய்தேனே, அவர்கள் என்னை நிராகரித்தார்களே அந்த நாள். அப்ப தாயிஃப் நகரத்திலே ரசூலுல்லாவை நிராகரித்தார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி கிண்டல் செஞ்சாங்களே, அந்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் என்று சொன்னால், அதற்கு அடுத்து உஹதுல அவங்க அடிபட்டாங்களே அந்த நாள் என்றால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உஹதுடைய இந்த நாளை விட அந்த நாள், உஹதுடைய நாள் அதே எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நாம வெற்றி வெற்றி வெற்றின்னு அவன் சொல்றான், அதே மூமின்களுக்கு அது சோகத்தை கொடுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, கம்மம் பிகம்மின், கவலையின் மீது கவலை, வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். இன்னைக்கும் எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. தளர்ந்து விடாதீர்கள்,
கவலைப்படாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் மூமின்களாக இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பீர்கள் என்றால் என்று அல்லாஹ் சொல்றானே. எல்லா நம்முடைய காலகட்டத்திற்கும் கவலையான நம்முடைய கவலைகளை போக்கக்கூடிய ஆறுதலான அந்த வார்த்தை நமக்காக சொல்லப்பட்டாலும் இது ஃபர்ஸ்ட் யாரை குறிக்கக்கூடியது? உஹது களத்தில் துவண்டு போயிருந்தார்களே அந்த மக்களை குறிக்கக்கூடியது, அந்த மூமின்களை குறிக்கக்கூடியது, அந்த நபித்தோழர்களை குறிக்கக்கூடியது. ஆக இந்த கால ஓட்டத்தில் நல்லது கெட்டது எல்லாமே வரும். வதில்கல் ஐயாம நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த கால சக்கரத்தை மனிதர்கள் மீது நாம சுழல விடுகின்றோம். அதிலே நல்லதும் வரும், கெட்டதும் வரும், நோய் வரும், ஆரோக்கியம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், அதே விதமாக நமக்கு சந்தோஷம் வரும், துக்கம் வரும், எல்லாம் கலந்தது தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை. எல்லாத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ் தான். இஸ்லாம் என்ன சொல்லுது? நம்பிக்கையை சரிப்படுத்து, காலம் நேரத்தின் மீது நீ சாட்டி விடாத, சஃபர பீடன் சொல்லிடாத, செவ்வாயா ஆஹா அது வெறும் வாய்ங்க உருப்படாது, சனிக்கிழமை அது ஒரு சனியம் முடிச்சது, வளர்ப்பிறையா ஆஹா ஓஹோங்க, தேய்பிறையா எந்த நல்ல காரியம் செஞ்சிடாத, காலை பொழுதுல காரியத்தை செய்ய மத்தியானத்துல செஞ்சிடாதே, இரவில போய் உன்னுடைய நல்ல காரியத்தை தொடங்கிறாதே. இந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. காலம் நேரம் நமக்கு நல்லது செய்யாது, நம்முடைய தொழில் நமக்கு நல்லது செய்யாது. நமக்கு நல்லதை செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய கரத்தில். ஆக நம்முடைய நம்பிக்கையை சரிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் மீது உள்ள பரிபூர்ணமான நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு விதியை விதித்திருக்கிறான் பாருங்க, அந்த விதியின் மீதும் நமக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். விதியை நம்பிட்டோம்னா பீடை, தரித்திரம், முசீபத்து இதெல்லாம் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தையே வரவே கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல் தூதரே சொல்லுங்கள். தூதர் தான் சொல்லிட்டாங்களே, சொன்ன அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் தூதரை சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் நம்மை அண்டாது. அல்லாஹ் விதியில என்ன எழுதி வைத்து விட்டானோ விதியை முந்தி எதுவும் நடக்காது. லை யுஸீபனா இல்லா, எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்க. நம்ம காலத்தை வச்சு, நேரத்தை வச்சு, பறவையை வச்சு, இதை வச்சு எத்தனை இதை கொண்டோ அதை கொண்டோ இப்படி ஏற்படும், அப்படி எந்த அச்சமும் தேவையில்லை. லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் நம்மை அண்டாது. ஹுவ மௌலானா, அவன் நம்முடைய பொறுப்பாளன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். சஃபரை கொண்டு இல்லை, நமக்கு ஒரு முசீபத் வருகிறது, நமக்கு ஒரு நஷ்டம் வருகிறது, நமக்கு ஒரு கெட்டது வருகிறது, நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்கிறது, நமக்கு ஒரு நோய் வருகிறது, ஆரோக்கியமற்ற ஒரு நிலையை நாம் அடைகின்றோம் என்று சொன்னால் எல்லாம் அவன் விதித்த அந்த விதியின் அடிப்படையிலே, அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே தவிர சஃபரை கொண்டோ, செவ்வாயை கொண்டோ, அல்லது தேய்பிறையை கொண்டோ, சனிக்கிழமையை கொண்டோ, அல்லது இரவு நேரத்தை கொண்டோ அல்ல என்ற தெளிவான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டான் என்றால் அல்லாஹ்வை தவிர அதை நீக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவன் ஒரு ஃபதுலை, ஒரு பாக்கியத்தை, ஒரு நல்லதை உங்களுக்கு நாடிவிட்டான் என்றால் அவனை தவிர அதை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. யுஸீபு பிஹி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அனைத்தையும் அடைய செய்கின்றான். நல்லதையும் அடைய செய்கின்றான், கெட்டதையும் அடைய செய்கின்றான். நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில். குல் இன்னல் அம்ர குல்லஹு லில்லாஹ், எல்லா காரியமும் அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக போதிக்கின்றான். ஆக அல்லாஹ்வின் மீது இறை நம்பிக்கை இருக்கிறதே, அதற்கும் அல்லாஹ் எந்த விதியை நமக்கு கொடுத்திருக்கிறானோ, விதி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ் தீர்மானித்த அடிப்படையில். அப்ப ஒரு நல்லது நமக்கு கிடைக்கணும், ஒரு தீமை நம்ம விட்டு அகல வேண்டும், அல்லாஹ்விடத்துல கையேந்த வேண்டும். அதற்கு நேர்மாற்றமாக இதோ இந்த காலம், இந்த நேரம், இந்த வாரம், இந்த மாசம் என்று நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அது இறை நம்பிக்கைக்கு எதிரானது, விதியின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா அதுவா வலா துயரத வலா ஹாமத வலா சஃபர், தொற்று நோய் என்பது கிடையாது. தொற்று நோய் என்பது கிடையாதுன்னா இருக்குதுங்க, கண்ணால் நம்ம பார்க்குறோமே என்று நாம சொல்லலாம்.
தொற்று நோய் கிடையாது என்றால் ஒரு விஷயத்தை சேர்த்து நம்ம நம்பணும். தொற்று நோய் என்பது இருக்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் என்னை தொற்றாது. அல்லாஹ்வுடைய விருப்பம், வெறும் தொற்று நோய் இருந்தா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுடைய விருப்பமும் எனக்கு தொட வேண்டும் என்று இருந்தா மட்டும்தான் தொற்றும். லா அதுவா, அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல் எந்த தொற்று நோயும் யாரையும் தொற்றாது. வலா துயரத்தை, பறவை சகுனம் கிடையாது. கிளிக்கு ஒன்று, காக்காய்க்கு ஒன்று, புறாவுக்கு ஒன்று, பருந்துக்கு ஒன்று, பறவை சகுனம் கிடையாது. அந்த பறவைகள் வடக்கே போனா இது நடக்கும், தெற்கே போனா இப்படி நடக்கும், மேற்கே போனா இப்படி, மேல பறந்தா இப்படி, கீழே இறங்கினா இப்படி இல்லை. பறவை சகுனம் கிடையாது. வலா ஹாம்மத, ஆந்தை சகுனம் கிடையாது. ஆந்தை சகுனம்ங்கிறது அந்த மூட நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்கிறது, தகர்த்தார்கள். வலா சஃபர், அதே விதமாக சஃபரை, பீடை, துர்நிலை, தரித்திரம் என்று சொல்றீங்களா, அது கிடையாது. ஆக சஃபருக்கு மட்டுமே இது பயான்னு நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி சஃபரை தவிர இந்த நாள் இப்படியோ, அந்த நாள் அப்படியோ, இது இந்த நேரமோ, அந்த நேரம் அப்படியோ என்று எந்த விதமான ஒரு காலத்தின் மீது, நேரத்தின் மீது நம்முடைய பாரத்தை சுமத்தக்கூடிய அந்த விஷயம் நம்மிடத்தில் இல்லாமல் அல்லாஹ்வின் மீது சுமத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒன்று கெட்டது நடந்துருச்சா அப்புறம் விதியின் மீது நம்ம பாரத்தை போட்டு கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு துர்நிலை ஏற்பட்டு விட்டது, ஒரு நஷ்டம் நமக்கு அல்லாஹ் நமக்கு விதிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நாம கடந்து செல்லக்கூடியவர்களாக, அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். ஆக காலத்தை, நேரத்தை திட்டுவது என்பது இறை நம்பிக்கைக்கு எதிரானது, விதியின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எதிரானது. அந்த நம்பிக்கையை நாம் சரிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கின்றான். நம்முடைய இறை நம்பிக்கையை மூடத்தனம் இல்லாத இறை நம்பிக்கையாக, மூட காரியங்கள் இல்லாத இறை நம்பிக்கையாக, நம்முடைய இஸ்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்கள். காலத்திற்கு, நேரத்திற்கு நல்லது கெட்டது செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த விஷயத்திலே நாம் பரிபூர்ணமானவர்களாக இருந்தால் இதை பிரச்சாரம் செய்ய வேண்டும். எதெல்லாம் கெட்ட காலம், கெட்ட நேரம், கெட்ட மாசம்னு சொல்றாங்களோ அந்த மாசத்திலே இருந்து கொண்டு நல்ல காரியம் செய்யக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதை உடைச்சு தகர்ந்து அந்த சமயத்தில் நல்ல காரியம் செய்யணும். அந்த சமயத்தில் நம்முடைய வியாபாரத்தை தொடங்கணும். புதுசாக ஏதாவது ஒரு பார்ட்டியோடு நம்முடைய அந்த குடுக்கல் வாங்கலை நம்ம தொடங்குறோமா, கரெக்டாக அப்போ பார்க்க இது பண்ணும், அப்போ பார்க்க திருமணம் வைக்க வேண்டும், அப்போ பார்க்க நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும், அப்போ பார்க்க நல்ல காரியங்கள் எவைகள் என்று நாம் தீர்மானிக்கின்றோமோ அதை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய வழிமுறை. என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்மாதிரிகளை கொடுத்திருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரியான முன்மாதிரிகள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்கள்ல அல்லாஹ் தூதர்களை நியமித்து அவர்களை முன்மாதிரி ஆக்குறான், பெண்கள்ல அந்த மாதிரி நிலை இல்லை, ஆசியாவையும் மரியமையும் தவிர. ஆசியாவுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்தான். ஆசியா யாரு? ஃபிர்அவுனுடைய மனைவி. அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை மூமின்களுக்குரிய முன்மாதிரி என்று சொல்கின்றான். அதே விதமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், இந்த 2 பேர் பெண்கள்ல முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த 2 பேர் இருக்கிற மாதிரி ஆயிஷாவிற்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. எப்படி உணவுகள்லயே சரீத் என்பதற்கு சிறப்பு இருக்கிறதோ அதை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக மார்க்கத்திற்கு நபிகள் நாயகம் முன்மாதிரி. அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் அல்லவா, அந்த நடைமுறைப்படுத்துவதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட இந்த நல்லவர்களையும் முன்மாதிரியாக ஆக்கி இவங்க எப்படி செயல்பட்டாங்க பாருங்க, ஆசியாவை பாருங்க, மரியமை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷாவை பாருங்க. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஷவ்வாலை இன்னைக்கு எப்படி சஃபரை பீடைன்னாங்களோ அன்னைக்கு சஃபரையும் ஷவ்வாலையும் பீடை என்று கருதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஷவ்வால் மாசம் சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால். ஷவ்வால் மாசத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடித்தார்கள்.
வபனாபி ஃபீ ஷவ்வால், ஷவ்வால் மாதத்திலே தான் இல்லறத்தினுடைய இல்லற வாழ்க்கையை நாம் தொடங்கினோம். ஃபஅய்யு நிசாஇ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹவா இன்தஹு மின்னி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பல மனைவிமார்கள் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக யார் இருக்கிறார்கள்? நான் அல்லவா இருக்கிறேன். ஆக ஷவ்வாலுக்கு நல்லது கெட்டது எல்லாம் கிடையாது. ஷவ்வாலுக்கு நல்லது கெட்டது செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய களத்திலே தான் இருக்கிறது. அதே ஷவ்வால் மாசத்துல திருமணம் முடிக்கப்பட்ட நான் எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செஞ்சு கரெக்டா அந்த மாசத்திலே தான் மற்றவர்களுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள் என்று ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம். ஆக இந்த மாதிரியான இந்த மூடத்தனமான காரியங்களையும் நம்பிக்கைகளையும் உடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை கை கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற இந்த சிறப்பான விஷயத்தோடு நம்முடைய பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இதனுடைய மேல்தளம் பெண்கள் எதை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அங்கே உள்ள அந்த சைடில் உள்ள ஜன்னல்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ மொத்தம் எத்தனை ஜன்னல்? 9 ஜன்னல்கள் மாற்ற வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஜன்னலுடைய விலையை பார்த்தீங்கன்னா 9600 ரூபா அதனுடைய அமௌண்ட்டாக வருகிறது. அதில் 9ல் 4 ஜன்னல்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒருத்தர் ஸ்பான்சர் முன் வந்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுக்காக நம்ம துவா செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து மீதி 5 இருக்கிறது. இப்போ இந்த 5க்கு 10,000 நீங்கள் போட்டிங்கனாலும் 50,000 ரூபா நமக்கு தேவையாக இருக்கிறது. தாராளமாக இன்றைய ஜும்மா வசூல் அதற்காகத்தான் செய்யப்படுகிறது. தாராளமாக வழங்குங்கள். அதே விதமாக யாராவது அதாவது அந்த நாள் மாதிரி நானும் ஸ்பான்சர் பண்ணுறேங்க, நான் 1க்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் 2க்கு பொறுப்பு எடுத்துக்கிறேன் என்ற விதமாக உங்களுடைய இந்த நல்ல காரியங்களை நீங்கள் முன் வருகிறீர்கள் என்று சொன்னால் அதையும் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்துமாறு, இந்த நன்மையான காரியங்களுக்கு முன் வருமாறு அன்போடு உங்களிடத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.